கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? உன் பொறுமையை இழந்தாயோ என்று பேச விரும்புகிறேன். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது எனக்கு இந்த வசனங்களை படித்த போதும் அதிகமான அழுகை வர ஆரம்பித்தது. அது எனக்காக வருகிறதோ இல்லை, உனக்காக வந்ததை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உன் பொறுமையை நீ இழந்துட்டியான்னு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். இத்தனை நாளாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பதில் வரலன்னு சொல்லி நீ உன் பொறுமையை இழந்துட்டையா? இத்தனை நாளா என் திருமண காரியத்திற்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் காத்திருக்க முடியாதுன்னு பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறையா? நான் ஒரு பிள்ளை செல்வத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறேன், ஹாஸ்பிட்டலா ஏறுகிறேன், ஒரே நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று பொறுமையை இழந்து போய் நிற்கிறையா? எனக்கு இன்னும் உயர முடியவில்லையே என்று நினைக்கிறையா? இன்னும் இந்த கடன் மாறவில்லையே என்று நினைக்கிறையா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்களே, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு. அந்த எல்லையை தாண்டுற மாதிரி தான் இன்னைக்கு உனக்கு பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறதா? ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவான்ல, பொறுத்தவர் பூமியை ஆழ்வார்கள். ஆபிரகாமுக்கு அது பொருந்தும். அவன் அவசரப்படவில்லை, அவன் கோவப்படலை, அவன் ஆண்டவர்கிட்ட டென்ஷன் ஆகலை, இல்லாட்டி அவன் ஜெபம் பண்ணாம இருக்கல, அவன் விசுவாசத்துல இருந்து தளர்ந்து போகல. நிறைய பேர் ஜெபம் பண்ணவும் மாட்டுக்காங்க, வேதத்தை வாசிக்கவும் மாட்டுக்காங்க, விசுவாசிக்கவும் மாட்டுக்காங்க. நான் ஜெபிச்சு எனக்கு என்ன நடந்தது, நான் காத்திருந்து என்ன நடந்ததுன்னு. வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலையே, ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலம் சொன்ன வார்த்தைகள் ஒன்று தரையில விழாதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு ஒண்ணுமே நிறைவேறலையேன்னு பொறுமையை இழந்துட்டையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, ஆபிரகாம் பொறுமையோடு இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இன்னைக்கு நீயும் சில காரியங்களில் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவசரப்படுகிறதினால் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. உன் சூழ்நிலைகளெல்லாம் தலைகீழா இருக்கிறதுனாலையும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அது நிறைவேற வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது, அது நிறைவேற வேண்டிய ஒரு காலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் உனக்கு நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டிலும் அது நிறைவேறிதான் ஆகும். அதற்கு ஒரு பெரிய அடையாளம் தான் ஆபிரகாம் பொறுமையா இருந்தது போல தன்னுடைய மனைவி பொறுமையா இருக்கவில்லை. அவள் மாம்சத்திலே பல முடிவுகளை எடுத்து அது இன்று வரையும் ஆபத்தாய் முடிந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் வந்துட்டு, வசனம் வந்துருச்சு, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு, இன்னும் நிறைவேறல, இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் வேலை கிடைக்கல, இன்னும் குழந்தை கிடைக்கல, இன்னும் என் போராட்டம் முடியலையேன்னு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையோடு இரு, வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஒரு ப்ராசஸ் டெலிவரி டைம் மாதிரி தான். பயங்கரமான வலியா இருக்கும். ஆனால் அந்த வலிகளில்
வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே அப்பா, பொறுமையோடு இந்த பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்திற்கு உம்முடைய வசனம் நிறைவேறும்படி அற்புதத்தை செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.